நைட்லலாம் கண் முழிச்சு கேக் பண்ணிலாம் வந்து ரொம்ப மாசமே ஆயிருச்சு. இப்போலாம் வந்து நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சு இந்த கேக் பண்ற வேலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். எப்போ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சனோ, அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி பண்ணிட்டு நைட்ல வந்து மோஸ்ட்டா வந்து கேக் பண்றதே இல்ல. மார்னிங் தான் பண்றது. அதே மாதிரி யார் மார்னிங் கேக் டெலிவரி கேட்டாலுமே, மார்னிங் கஷ்டம் ஈவினிங் தான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிருவேன். பட் இந்த டைம் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர்ஸ் கொஞ்சம் நெறையா இருந்தனால வேற வழியே இல்ல. நைட் வந்து கண் முழிச்சு வேலை பார்க்க வேண்டியதாயி போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கேக்குக்கு எல்லாமே வந்து க்ரம் கோட், ஐசிங் இதெல்லாம் பண்ணி முடிக்கவே வந்து 12:30 கிட்ட ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிசைன் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணனே. மோஸ்ட்டா வந்து கேக்குக்கு வந்து இந்த க்ரம் கோட், ஐசிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டாவே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஃபீலா இருக்கும். பட் அன்னைக்கு எனக்கு என்னமோ வந்துட்டு டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரமா. ஒரு 9 கேக் கிட்ட வந்து இருந்துச்சு. அதில வந்து 2 கேக் மட்டும் தான் வந்து ஈவினிங் டெலிவரின்னு நெனைக்கிறேன். மீதி எல்லாமே வந்து மார்னிங்கே வந்து குடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து குடுத்தேன். ஸோ வேலையோட வேலையா ஈவினிங் உள்ள கேக்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ பண்ண கேக்ஸில் வந்துட்டு என்னோட ஃபேவரட் வந்து இந்த பீகாக் கேக் தான். எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு கன்ஃப்யூஷன் என்னன்னா, இந்த கலர் எப்படி கொண்டு வரது? க்ரீனும் ப்ளூவும் கலர் காம்பினேஷன் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சு என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஓவராலா கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறப்ப, நான் பண்ண கேக்லேயே எனக்கு வந்து இந்த கேக் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா இந்த டிசைன் ஒர்க் மட்டுமே வந்துட்டு நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நைட்டு மணி 1:30 கிட்ட வந்து ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.